துளசி வாந்தி எடுத்தாலே எதனால? நேக்கும் அந்த துளசிக்கு எந்த விதமான தப்பான உறவும் இல்லை. இது நம்ம குழந்தை ரங்கா மேல சத்தியம். நான் மட்டும் எங்க போறேன், என்ன செய்ய போறேன் எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும்ல. என் நண்ட எல்லாத்தையும் மறக்கிற நீங்க எப்படிப்பா நான் மட்டும் உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லாம எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்ப்பேன்? கௌசல்யா கல்யாணம் நின்னு போய் நாம பட்ட அவமானத்தை விட இன்னும் அதிகமா அவமானப்பட்டுடுவோமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குமா. என்னோட பயத்தை நீங்களாகட்டும் உங்க அக்காவாகட்டும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேமா. கௌசல்யா பத்தின நினைப்ப என் மனசுல இருந்து யாராலையும் மாத்த முடியாது. நீங்க இப்படி ஒரு அபத்தமான காரியம் செஞ்சதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்ப என் தங்கச்சியோட வாழ்க்கை? உங்க தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் இப்போ சொன்னா என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. உங்க தங்கையை நான் ஏன் தங்கையா நினைக்கிறேன். இது உங்கள்ட்ட எப்போ சொல்லியாச்சு. ஆனா நீங்க விடாப்பிடியே இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது. என் தங்கச்சி நீங்க கட்டிக்கிற வரைக்கும் என்னோட முயற்சிகள் இதே மாதிரிதான் தொடரும். சந்திக்க தயாரா இருங்க. நானும் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. எப்ப நான் இல்லாத நேரத்துல நீங்களும் உங்க தங்கச்சியும் வந்து என் டிவிடியை உடைச்சிங்களோ இனிமே நீங்க எதையும் செய்ய தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, என் மன்னி. ஆனா உங்க தங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அம்மா இங்க பாருங்க, நாளைக்கு காலையில இந்த வந்தனா இந்த வீட்டுல இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இவ்வளவு மரியாதையா இங்க இருந்தா ஆத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. மீறி நாளைக்கு காலையில வந்தனா இந்த ஆத்துல இருந்தா என் உடம்புல உயிர் இருக்காது. நாம அவசரப்படக்கூடாது. ஆனா இதுக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். எங்க இருந்து வரேன்? என்னடி கேள்வி இது? ஆபீஸ்ல இருந்து வர? நேரா ஆபீஸ்ல இருந்து தான் வரேளா இல்ல உங்க மேல ஹாஸ்பிட்டல் நெடி அடிக்கிறதே அதான் கேட்டேன். இப்போ நோக்கு என்ன தெரியணும்? அப்படி வாங்க வழிக்கு. என்னாச்சு அந்த ராட்சசிக்கு? வாந்தி எடுத்து அந்த ஆபீஸையே நார் அடிச்சுட்டாளாமே. அவ வாந்தி எடுத்த உடனே நீங்க அப்படியே பதறி போய் உங்க கார்லயே அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனேலாமே. புரியுறதுடி, நேக்கு நன்னாவே புரியுறது. இதெல்லாம் அந்த கோதண்ட வேலை தானே. நான் வர்றதுக்கு முன்னாடியே ஃபோனில் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கதை கட்டி விட்டானா? ஆஃபீஸில் வேலைக்கு சேர்க்கும் போது நினைச்சேன்டி அவனால் எனக்கு தலைவலி வரும்னு. இப்போ தலைவலி திருகுவலி எல்லாம் சேர்ந்து வந்துருச்சுடி. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நேக்கு பதில் கிடைக்கல. துளசி வாந்தி எடுத்து நீங்க அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனேலா இல்லையா? ஆமாம் பத்மா, துளசி பாவம் திடீர்னு வாந்தி எடுத்துட்டா. அதான் அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனேன். என்ன தப்பு? ஆபீஸ்ல வேலை பார்க்கிற யாருக்குமே இந்த துளசி மேல அக்கறை வரல. உங்களுக்கு மட்டும் ஏன் வந்துச்சு? இது என்னடி கேள்வி? மற்றவள அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. லஞ்ச் டைம் வேற. அவளுக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அதான் நானே டிரைவரை கூட்டிட்டு அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். நீங்க தொட்டு தாலி கட்டின ஆம்பளையா நான்? உங்க கூட குடும்பம் நடத்தி ரங்காவை பெத்து கொடுத்து உங்களை அப்பாங்கிற அந்தஸ்துக்கு வசத்துனவ நான். ஆமா,
நேக்கு இது வரைக்கும் எத்தனையோ தடவை உடம்புக்கு முடியாம ஆயிருக்கு. ஒரு முறையாவது நீங்க என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். என்ன விடுங்க ரங்கா, உங்க குழந்தை, அவனுக்கு எத்தனையோ தடவை முடியாம போயிருக்கு. அவனையாவது நீங்க எப்பவாவது ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருக்கலா? பச்சை மண்ணு அதை தூக்கிட்டு இது வரைக்கும் நான் எத்தனை தடவை ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் மேல, நம்ம குழந்தை மேல உங்களுக்கு இல்லாத அக்கறை அவன் மேல மட்டும் எப்படி வந்தது? அது நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற. பாத்தேளா, பதில் வரல. குத்தம் நெஞ்சில இருக்குல்ல, அதான் வாயில வார்த்தை வரல. நேக்கு எதுக்கடி குற்ற உணர்வு? நான் என்ன தப்பு பண்ண? உன்னையும் ரங்காவையும் ஆஸ்பத்திரின்னு அழைச்சின்னு போறலாம், அது காரணம் இருக்கு. வீட்டுல அம்மா இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம்னா அவ அழைச்சிட்டு போறா. அதுக்காக நான் ஆபீஸுக்கு லீவ் போடணுமா? அம்மா கவனிச்சுக்கலாம் அர்த்தம், வேற எதுவும் இல்லை. சரி, அதை விடுங்க. துளசி வாந்தி எடுத்தாலே எதனால? அது வேற ஒண்ணும் இல்ல, ஃபுட் பாய்சன் ஆயிடுது. சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்கார். ஓ, அவ கொண்டு வந்த சாப்பாடு இருக்குல்ல, அது விஷமாயிடுத்துடி. ஓஹோ, விஷம் கொண்டு வந்த சாப்பாட்டாலையா இல்ல கூட இருக்கிற மனுஷாலாலையா? இதை பாரு பத்துமா, சந்தேகப்பட்டு பேசணும்னு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, யார வேணா எப்போ வேணா பேசலாம். ஆமா, இப்ப நோக்கி என்ன தெரிஞ்சாகணும்? அதை ஒரே அடியா கேளு, நேரடியா கேளு. நான் என்னத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதே? அதான் ஊரே பேசுறதே உங்க ரெண்டு பேரையும் பத்தி. ஆனாலும் நீங்க பண்றது ரொம்ப ஓவர். வீட்ல ஆம்படையா குழந்தை ரெண்டு பேரும் குத்துக்கல்லாட்டம் இருக்கிறச்ச இப்படி இன்னொரு துணையை தேடுறது மன்னிக்க முடியாத குற்றம். ஏய், நிதானம் இல்லாம வாயில வந்ததான் வார்த்தைன்னு பேசிட்டு இருக்காத, அப்புறம் நீதான் வருத்தப்படுவ. அப்படிதான் ஒரு முறை பத்திரம் தொலைஞ்சப்போ நீ என்ன சந்தேகப்பட்ட. கடைசியில உன் அத்தையும் பேர் தான் வீட்டுக்குள்ள வந்து அந்த பத்திரத்தை திருடி போனான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சப்போ, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு வருத்தப்பட்ட. அது பத்திரங்க உண்மையிலே கிடைக்காம போயிருந்தா ஒரு டூப்ளிகேட் பத்திரத்தை தயார் பண்ணிக்கலாம். ஆனா இது என் வாழ்க்கைங்க. ஒன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுனா அவ்வளவுதான், இன்னைக்கு எப்பவுமே கிடைக்காது. அதனாலதான் நான் இவ்வளவு கடுமையா பேசுறேன். அப்பா, என்னப்பா இது? தெரியலம்மா, காத்துல வெளியில இருந்த பேப்பர் குப்பையோட குப்பையா உள்ள வந்திருக்கும். நாங்க கோயிலுக்கு போயிருந்தப்போ மாமா இங்க வந்தாரா? சொல்லுங்கப்பா, மாமா இங்க வந்தாரா இல்லையா? அவ கேக்குறா இல்லையா, சொல்லுங்களேப்பா. ராஜரத்னம் மாமா இங்க வந்தாரா இல்லையா? சொல்லுங்கப்பா, மாமா இங்க வந்தாரா இல்லையா? ஏன் மாமா இங்க வந்துட்டு போனதை என்னன்னு சொல்லவே இல்ல? ஆமாமா, அவர் வந்திருந்தார். அவர் வந்துட்டு போனது நேக்கு முக்கியமான விஷயமா படல. அதான் அவர் வந்துட்டு போனதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லல. என்னப்பா இப்படி சாதாரணமா பேசுறேன்? அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போறார், அது விஷயமா என்னன்னு பேசுறதுக்கு தான் வந்திருக்கார். ஆனா நீங்க அதை என்ன மறைச்சிட்டே. என்ன பத்தி மாமா என்ன நினைப்பாருப்பா? எங்கம்மா போற? அம்மாடி, அப்பா கேக்குறல, எங்க போற? மாமா இங்க வந்துட்டு போனத நீங்க என்னன்னு மறைக்கலாம். ஆனா நான் மட்டும் எங்க போறேன், என்ன செய்ய போறேன் எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும்ல. என் நண்ட எல்லாத்தையும் மறைக்கிற நீங்க எப்படிப்பா நான் மட்டும் உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லாம எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்ப்பேன்? வேற எங்க போற?
அந்த சஞ்சயோட அப்பா ராஜரத்ன வீட்டுக்கு தானே? ஆமாப்பா. உங்களுக்கு நான் எங்க போறேன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல, நான் கிளம்புறேன். கௌசல்யா, நீ ரொம்ப மாறிட்டமா. முன்ன மாதிரி இல்ல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானமா செய்வ. இப்போ நானா தான் உன்னுடைய நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குமா? உன் நன்மைக்கு தாமா சொல்றேன். கிணிவே நீ அங்க போகாதம்மா. அப்பா, அங்க போக கூடாது, மாமா பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஆனா காரணத்தையும் சொல்ல மாட்டேன்னு சாதிக்கிறேன். உங்க விருப்பப்படிலாம் என்னால் நடக்க முடியாதுப்பா. எனக்குன்னு சுய வெறுப்பு வெறுப்புன்னு இருக்கு. ஏன் விருப்பப்படிதான் என்னால நடக்க முடியும். நான் வரேன். நான் இவ்வளவு சொல்றேன், கேட்காம போனா என்னமா அர்த்தம்? என்ன நீ மனுஷனாவே மதிக்கலையா? நீங்க என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் பின்வாங்க போறதா இல்ல. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதான் நான் செய்வேன். நான் வரேன். பாரு பத்து, நீ நினைக்கிற மாதிரி நேக்கும் அந்த துளசிக்கு எந்த விதமான தப்பான உறவும் இல்லை. இது நம்ம குழந்தை ரங்கா மேல சத்தியம். ஐயோ, நீங்க செய்யற தப்புக்கு நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ணி அவ ஆயுசு கூட ஏன் விளையாடுறேன்? அந்த துளசி நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து நமக்குள்ள பிரச்சனை தான். நமக்குள்ள இருக்கிற இந்த எல்லா பிரச்சனையும் தீரணும்னா அவ இந்த வேலையை விட்டு போகணும். நான் சந்தோஷமா வாழணும்னு தான் இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்த. என் சந்தோஷத்தை சீர்குலைச்சு பாக்குறதுல உங்களுக்கு என்ன அப்படி சந்தோஷங்க? இத பாரு பத்து, ஸ்ரீராம தன் நெஞ்சுக்குள்ளதான் இருக்காருன்னு தான் நெஞ்ச கீழ்ச்சி காமிச்சாரு ஆஞ்சநேயர். அது மாதிரி நீதான் என் நெஞ்சுக்குள்ள இருக்கன்னு என்னால நெஞ்ச கீழ்ச்சி காட்ட முடியாது. வேண்டாம் சாமி, உங்க நெஞ்சையெல்லாம் நீங்க கிழிச்சு காமிக்க வேண்டாம். முதல்ல அவ சீட்டை கிழிங்கோ, அது போதும். பொய்யா பேசாத பத்து, அவ ரொம்ப நல்ல திறமசாலி. ஐயோ, நிறுத்துங்கோ நிறுத்துங்கோ. நல்ல திறமசாலி, ஊழல அவதான் கண்டுபிடிச்சா, உங்களுக்கு உதவி பண்ணா. இத கேட்டு கேட்டு எனக்கு முடியல. இதென்ன சொல்ல போறேன்? இல்ல, அது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு திறமசாலிய சின்சியரா ஒர்க் பண்ற ஒருத்தியை இழக்க நான் தயாரா இல்ல. இதான் உங்க முடிவா? இதான் உங்க முடிவுனா இப்ப நான் என்னோட முடிவை சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. நேக்கு உங்க மேலையும் நான் கூசுறது உங்க 2 பேர் மேலேயே நேக்கு நம்பிக்கை இல்ல. தட்ஸ் ஆல். அதனால உங்க ரூம்ல ஒரு சர்க்கியூட் கேமராவை நான் ஃபிட் பண்ண போறேன். உள்ள எது நடந்தாலும் வெளியே தெரிஞ்சிடும். அதனால நீங்க ஒழுக்கமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இவ்வளவு கீழ்த்தரமோ யோசிக்கிறியே? நீலாம் ஒரு பொம்னாட்டி அடி. நீலாம் ஒரு பொம்னாட்டி அடி. ஒரு நிமிஷம், பதில் சொல்லிட்டு போங்க. சர்க்கியூட் கேமராவுக்கு ஆர்டர் கொடுக்கட்டுமா? எப்படி சொல்ல? திரும்ப திரும்பாதே. வீட்டுல பொம்னாட்டிங்க சந்தேகப்படாத வரைக்கும் தாண்டி வீடு சொர்க்கம். எப்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியோ இனிமே வாழ்க்கை நரகம் தாண்டி. அச்சி போடி. என்ன அடிச்சிட்டு போறேல்ல, போங்கோ. இப்ப நீங்க என்ன அடிச்சதுக்காக நான் வருத்தப்படல. ஆனா ஏண்டா இவ்வளவு அடிச்சோன்னு நீங்க வருத்தப்பட போறீங்க. உங்களுக்கும் அந்த துளசிக்கும் இந்த பத்மா யாருன்னு சீக்கிரமாவே நான் காட்ட போறேன். வெயிட் அண்ட் வாட்ச். என்ன பண்ணீங்க? அக்கா எவ்வளவு வருத்தத்துல இருக்கா. அவகிட்ட போய் உங்க கோவத்தை காமிச்சுட்டு இருக்கேளே. நாங்க பிறந்ததுல இருந்து எங்க கிட்ட நீங்க இவ்வளவு கடுமையா நடந்துட்டதே இல்ல. என்ன பாச்சு உங்களுக்கு? அக்கா பாவம்பா. கல்யாணம் நின்னு போனதுல இருந்து அவளுக்கு ஒரே துயரம்தான். அவமானத்தை தவிர வேற எதையும் அக்கா அனுபவிக்கல. நேத்து கோயிலுக்கு போயிட்டு திரும்பிட்டு ஒரு அம்மா தன் பொண்ணுக்கு பிச்சை எடுத்து திருப்பதியில கல்யாணம் நடக்கிறத வேண்டிட்டு இருந்தா. கோயில் வாசல பிச்சை எடுத்துட்டு இருந்தா. அக்காவும் கல்யாண விஷயமாச்சேன்னு
இறக்கப்பட்டு 100 ரூபாய் கொடுத்தா. அந்த அம்மா நீ கல்யாணம் நின்னு போனவ ராசி இல்லாத பொண்ணுன்னு சொல்லி பணம் வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டா. வெளியே போனாலும் அவளுக்கு நிம்மதி இல்ல, வீட்லயும் நிம்மதி இல்லைன்னா அக்கா எங்க போவா? ராஜரத்னம் மாமா வீட்டுக்கு அக்காவை போக கூடாதுன்னு சொல்றேன். அதுக்கான காரணத்தையும் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன். எதுக்கு அங்க போக கூடாதுன்னு அக்கா கிட்ட சொன்னேன்னா ஒருவேளை அவ புரிஞ்சுண்டு அங்க போகாம இருக்கலாம் இல்லையா? எப்படிமா அவகிட்ட சொல்லுவேன்? சொன்னா அவ தாங்க மாட்டாமா. ஊர்ல இவ 2 பேரையும் பத்தி என்னெல்லாம் பேசிக்கிறாங்க தெரியுமா? உன்னையும் கௌசல்யாவையும் அந்த ராஜரத்னம் வச்சுட்டு இருக்காரு. உங்களோட செல்லாபத்துக்கு பணத்துக்காக நான் தொட போறேனா? இதெல்லாம் கேட்ட உடனே என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குமா? என்னம்மா ஊர் இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்குன்னு சொல்றேன், நீ என்னடா என்ன சிரிச்சுட்டு இருக்கியம்மா? அப்பா ஊருக்கு என்னப்பா, அது 1000 பேசும். அது பேசுறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துண்டா ஆத்திலேயே தான் முடங்கி கிடக்கணும். ஈஸியா பழிய போட்டு இந்த மாதிரி பேசுறவாட்ட போய் நாங்க வாழறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்க, துண்ட காணும் துணிய காணும்னு கதியே இல்லாம ஓடி போயிடுவா. அப்பா, நாம நம்ம மனசால சுத்தமா வாழ்ந்தா போரும்பா. ஊருக்காக நம்மள சுத்தப்படுத்துறோன்னு நம்ம மேல வார்த்தைகளை ஆசிடா ஊத்திண்டு வெந்து புண்ணாய் நிக்க கூடாதுப்பா. இருந்தாலும் ஊருடன் ஒத்து வாழன்னு பெரியவா சொல்லியிருக்காமா. நாம வாழற இந்த ஊரை நாம அனுசரிச்சுதாமா போகணும். ஊர்ல கண்டபடி பேசுறா, போகாதேன்னு சொன்னா கௌசல்யா போகாம இருக்க வேண்டியதானேம்மா? அப்பா, ஒரு காரியத்தை செய்யாதேன்னு கண்டிச்சா நாம அதை தான் செய்வோம். அது மனுஷ இயல்பு. கௌசல்யா அக்காவ நீங்க ராஜரத்ன மாமா ஆத்துக்கு போக கூடாதுன்னு கண்டிச்சா போனா என்ன அப்படின்னு தான் தோணும். அதுல தப்பே இல்லப்பா. எல்லாத்தையும் விட சஞ்சய் மரணத்துக்கு அப்புறமா யார்கிட்டயும் எதுவும் பேசாம அழாம எதுலயும் நாட்டமே இல்லாம சாப்பிடாம இருந்த கௌசல்யாவோட சந்தோஷம்தான் இப்ப நமக்கு முக்கியம்பா. ஊர்ல பேசுறாளே அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லப்பா. கௌசல்யா கல்யாணம் நின்னு போய் நாம பட்ட அவமானத்தை விட இன்னும் அதிகமா அவமானப்பட்டுடுவோமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குமா. என்னோட பயத்தை நீங்களாகட்டும் உங்க அக்காவாகட்டும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேமா? சௌந்தர்யா, சௌந்தர்யா, சௌந்தர்யா. அப்பா வாங்கப்பா. என்ன ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? ஃபோன் பண்ணிட்டு வர அளவுக்கு அவங்க வீட்டில் நடந்துட்டு இருக்காங்க. ஆமா, உன் குழந்தைனார் சுரேஷ் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? வந்தனா ஒன்றும் சொக்கலங்கி வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இங்கே வந்து வாழல. ஏய் வந்தனா, இங்க நடந்த விஷயத்த அப்பாட்ட போன் பண்ணி சொன்னியா? நான் உன்னை நடக்கணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அது நல்லா கை கூடி வரச்சே நீ காரியத்தையே கெடுத்துட்டியே. அக்கா, நேத்து சுரேஷத்தை அவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் அவர் என்ன கல்யாணம் பண்ணிப்பாருன்ற நம்பிக்கை உனக்கு இருக்காக்கா? உனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தாலும் நிச்சயமா அந்த நம்பிக்கை எனக்கு இல்லக்கா. அதனாலதான் அப்பாவை போன் பண்ணி வர வச்சேன். சௌந்தர்யா, நீ கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டில் வாழ வந்தவ, நீ இந்த வீட்டில் தான் இருந்து ஆகணும். ஆனா அவளுக்கு ஒன்றும் அந்த மாதிரி தலைவிதி இல்லை. இங்க நடக்கிற அவமானங்களையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு அவள் வாழணும்னு அவசியமே இல்லை. அவள் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா வாழ்வான்னு நீ சொன்னதுனால தான் நான் அவளை இந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு சம்மதிச்சேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. வந்தனா, நீ இனிமே இங்க இருக்க வேணாம், வா வீட்டுக்கு போலாம்.
வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி, வந்தது வராதுமா கிளம்புறேன்னு சொல்றீங்க? பின்ன என்ன செய்ய சொல்றீங்க? எங்க வீட்டுல செல்லமா வளர்ந்த பொண்ணு இங்க வந்து அழுது வடிஞ்சு அசிங்க பண்ணுமா? பெரியவங்க நீங்களே இப்படி அவசரப்பட்டு பேசலாமா? சுரேஷ் கொஞ்ச நாளா மனசே சரியில்லை, அதனாலதான் அவன் அப்படி நடந்துக்கிறான். பாருங்க, உளராம நல்ல தெளிவா பேசிடுங்க. இல்லடா, நான் பேசுறதே சில பேருக்கு உளராம தான் தெரியுது. அதான் எது எப்படியோ எங்க அக்கா வரச்ச நாம பண்றது செட்டப்னு காமிக்காம கரெக்டா பண்ணணும். எனக்கு நடிக்க வராது, ஏன்னா நான் ஒரு யதார்த்தவாதி. யாரு நீர் யதார்த்தவாதியா? அம்மா வராங்க. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பேசக்கூடாது. ஸ்ரீவர்ஷா யாரு? நான் தூக்கி வளர்த்த பையன். அவனை பத்தி என்கிட்டயே நீங்க தப்பா பேசுற, என்னால பொறுத்துக்க முடியாது. நான் தப்பா பேசலடா, ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறத உங்ககிட்ட சொல்லிடலான்னு வந்தேன். நாளைக்கே இந்த பிரச்சனை பெருசாகி ஏன் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்னு நீங்க சொல்லப்படாது பாரு. அதான் என் காதுல விழுந்தத உன் காதுல போட்டு வைக்கலாமேன்னு வந்தேன். போட்டு வைக்கிறடா இல்ல போட்டு குடுக்கறடா? யார்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசுறேன்? உன்னையெல்லாம் இந்த ஆத்துக்குள்ள விட்டதே தப்பு தெரியுமா? என்னடா விஷயம்? ஏன் இப்படி காரசாரமா சண்டை? சுதா, நீ இப்படி கோவமா பேசுற அளவுக்கு நரசிம்ம என்னடா சொன்னா? அக்கா அக்கா, அதை என் வாயால சொல்ல முடியலக்கா. நான் கூசுறது அந்த ஆள் கிட்டே கேட்டுக்கோ. சொல்லும் போய். அதுல பாருங்க மன்னி, இந்த துளசி இருக்காளே துளசி, அவளை பத்தி விசித்திரமான விசேஷமான ஒரு செய்தி. துளசிக்கு என்ன ஓய்ப்ப? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லா தான் இருக்கா. ஆனா துளசியால பத்மாவோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஏற்பட்டுருமோன்னு ஒரு பயம் வந்துட்டு. அதாவது உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கிற துளசிக்கும் உங்க பையன் ஸ்ரீவச்சனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷனா ஊரே பேசிக்கிறா. துளசி உட்கார சொன்னா உட்கார்றானா, ஏந்திரிக்க சொன்னா ஏந்திரிக்கிறானா. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அங்க சுத்தி இங்க சுத்தி அடி மடியிலேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டியா? யார் வீட்லயும் யாராவது சந்தோஷமா இருந்தா உன் அடிவயிறு பத்திண்டு எரியுமே. ஏன் பிள்ளையாண்டனை பத்தி எனக்கு நன்னாவே தெரியும். அவனோட ஒழுக்கத்தை பத்தி நீர் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை.